ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் சூப்பரான புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த அப்புறமா இதில் ஒரு 5லேருந்து 6 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம புதினா சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். அந்த இலையெல்லாம் சுருங்கி அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கினா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா ஆறுனதும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மை மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம புதினா வதக்கின பேன்லேயே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. அந்த உளுத்தம் பருப்போட கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம புதினா சட்னியில் சேர்த்துடலாம். இதை அப்படியே நம்ம ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாசனையே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம புதினா சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இட்லி அப்புறமா தோசை கூடலாம் இது வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு புதினா சட்னி ரொம்ப பிடிக்கும். சாம்பார், சட்னி இது எதுவுமே செய்யாமல் இந்த புதினா சட்னி மட்டும் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இட்லி கூட சாம்பார் செஞ்சுருக்கேன். அது கூட வச்சு இந்த புதினா சட்னியும் சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.